ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பிரிக்க இயலாதது. இயேசு கிறிஸ்து கை கால்கள் ஆணி அடிக்கப்பட்டவராய், உடலெல்லாம் கடுமையாக காயப்படுத்தப்பட்டவராக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் தாங்கொணா வேதனையிலும் ஜெபித்து கொண்டே அவர் உயிரை விட்டார். உடலெல்லாம் கற்களால் காயப்படுத்தப்பட்டு மரணத்தின் வாயிலை நெருங்கிக் கொண்டிருந்தான் ஸ்தேவான். ஆனாலும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே அவன் மரித்தான். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு ஒப்பற்ற அடையாளம் அவர்களை விட்டு பிரிக்க முடியாத ஜெப அனுபவம் தான். எத்தனை பாடுகள் அவர்களை சூழ்ந்து கொண்டாலும், எத்தனை சோதனைகள் அவர்களை நெருக்கினாலும் அவர்களை விட்டு ஜெபிக்கிற அனுபவத்தை பிரிக்கவே முடியாது. அதுதான் அவர்கள் தேவனால் பிறந்து தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் என்பதின் நிச்சயமான ஒரு அடையாளம். கெர்ச்சிக்கும் அநேகம் சிங்கங்களுக்கு நடுவில் விழுந்து சாக போகிறாயா, அல்லது உன்னுடைய ஜெப அனுபவத்தை விட்டு விலகி சுகமாக வாழப் போகிறாயா என்ற கேள்விகள் தானியேலுக்கு முன்பாக வந்தது. ஆனால் தானியேலோ சிங்கத்தின் கெபிக்கு போக முடிவு செய்தான். பயங்கரமான அந்த சூழ்நிலை கூட அவனுடைய ஜெப பழக்கத்தை அவனை விட்டு பிரிக்க இயலவில்லை. ஏனென்றால் அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருந்தது. அவன் தேவனுக்குரியவன். சோதனைகள், சோர்வுகள், ஏமாற்றங்கள் பெருகும் போது ஜெப ஈடுபாடுகளின் மேல் உள்ள ஆர்வங்கள் சற்று பலமிழக்கும் என்பது உண்மைதான். ஆனாலும் அந்த சோர்வினை சார்ந்து நில்லாமல் விசுவாசத்தை சார்ந்து நின்று ஜெபத்தில் நம்மை ஈடுபடுத்தும் போது விசேஷமான ஒரு தெய்வீக வல்லமை நமக்குள் செயல்பட்டு நம்மை பலப்படுத்தும் என்பது உண்மை. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்கள் ஜெப வாழ்க்கையை அவ்வப்போது பிரித்து விடுகிறதா? அப்படியானால் உண்மையான மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்காக கெஞ்ச வேண்டியது இன்றைய உங்கள் தேவை. தன்னுடைய துன்ப காலங்களில் தேவனை நோக்கி புலம்பி தீர்த்தவைகள் தான் தாவீதின் சங்கீதங்கள். சங்கீதங்களை தாவீதின் ஜெபங்கள் என்றாலும் பொருத்தமாகவே இருக்கும். வாழ்க்கையின் துயர்மிகு நிலைகளில் தன் மனதில் இருந்த உணர்வுகள் யாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் கொட்டி தீர்க்கும் பழக்கம் அவனுக்கு இருந்ததால் தான் அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனால் ஆறுதலையும் சமாதானத்தையும் தைரியத்தையும் பெற்று வெற்றியாக நிற்க முடிந்தது. சிலரால் மனிதர்களோடு தங்கள் கஷ்டங்களை பல மணி நேரம் பேச முடியும். ஆனால் தேவனிடமோ அவைகளை சில நிமிடங்கள் கூட சொல்ல இயலாது. ஏனென்றால் மனிதர்களோடு உறவு இருக்கிறது, தேவனோடு உறவு இல்லை. எனவே பேச இயலவில்லை. இறை உறவு இல்லாமை அல்லது இறை உறவின் குறைவுதான் ஜெபிக்க இயலாமையின் முக்கிய காரணம். சிந்தனைக்கு: இறைவனின் நேசத்தை இழப்பது நிரந்தர நஷ்டம். இறைவனுக்காக பிறரின் நேசத்தை இழப்பது தற்காலிக கஷ்டம். இறைவனின் நேசத்தை இழப்பது நிரந்தர நஷ்டம். இறைவனுக்காக பிறரின் நேசத்தை இழப்பது தற்காலிக கஷ்டம்.